நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. பாவநகர்லேருந்து நிஷ்கலங் மகாதேவை பார்க்கணுன்னா 26 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும். தண்ணின்னா பயம், நடக்க மாட்டேன், நீச்சல் தெரியாதுன்னு பயப்படுவேன். ஆனால் இப்போது மாயா கூட வர்றதுனால ஒரு பெரிய துணிச்சல் வந்து சூப்பராக நடந்துட்டுருக்கேன். நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள் பஞ்சபாண்டவர்கள் பிரதிஷ்டை பண்ண 5 சிவலிங்கத்துக்கும் மாயா கையால் இன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணி சூப்பராக தர்ஷன் நடந்தது. நிஷ்கலங் மகாதேவ் கோயில் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கோயிலை பற்றியான கூடுதல் தகவல்களோட ஒரு வீடியோ பதிவு ஆன்மீக அலை யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஹோட்டல்லேருந்து பேக் பண்ணிட்டு வந்தது தான். ஸோ பனானா இருந்தது, அதுதான் மாயா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாண்ட்விச், ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ட்ராவல் பண்ணும்போது ஹைவேஸில் ஒரு டீ கடையில் ஃபன் பண்ணிகிட்டே டீ குடித்தோம். சோம்நாத் போகிற ரூட்டில் கிர்னார் ஹில்ஸ் அந்த இடத்துல தான் ஒரு சக்தி பீடம் இருக்குது, அம்பாஜி சக்தி பீடம்னு பேர். அங்கே தர்ஷன் பண்ணுறதுக்காக போனோம். நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 hours மேலே ட்ராவல் பண்ணி லஞ்செல்லாம் கூட ஸ்கிப் பண்ணோம். பண்ணிட்டு தான் நடுவில் ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு இப்படி வந்தோம். பட் அம்பாஜி மேலே உட்காந்துட்டு இருக்கா, அவ என்னமோ தெரியல, எங்களை பார்க்க வர விட மாட்டேங்கிறா. ரோப் காரில் இப்போ மணி 4:45, நீங்கள் மேலே வேணால் போயிடலாம், 5000 படி கீழே இறங்கணும். ரோப் கார் சர்வீஸ் வந்து 5 மணியோட கட் பண்ணிடுவாங்களாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அடுத்து சோம்நாத் போகணும், நாங்கள் அங்கே ஹால்ட் பண்ணுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ வி கேனாட் வெயிட். நாங்கள் அம்பாஜியை பார்க்க முடியலன்னு சொன்னதுக்கு அப்பா என்ன சொல்கிறாங்க பாருங்க, சொல்லுங்க. கையில் மாயாங்கிற வெண்ணெயை வச்சுட்டு நெய் கடுகிற கதையாக இருக்குது. அதாவது அம்பாஜி இவ தானா, அவளே தான் இருக்கா மேலே, அவதான் மேலே இருக்கா, அப்புறம் என்ன உனக்கு குறை அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கா, மேலே ஏறாம அப்படியே பார்த்து போகலாம். சூப்பர்ல. நல்ல பசி எடுத்துருச்சு, கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும், காலையில இருந்து கொலை பட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போனோம். ஹானஸ்டா சொல்லணும்னா நாங்க சாப்பிட்ட இடம் பேரு, அந்த ரெஸ்டாரண்ட் பேரு ஹானஸ்ட். செம்ம சூப்பரா இருந்தது. மாயாவோட சோம்நாத்ல ஹோட்டல்ல செக்இன் பண்ணியாச்சு. இங்கே தான் இன்னைக்கு நைட்டு ஹால்ட்டு. நாளைக்கு டிஜிட்டல் டைரி சோம்நாத்லேருந்து வரும். குட் நைட்.